ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கு 2024 வெர்ஷன் தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ் என்ன, இந்த வண்டியோட என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டருக்கும் எக்ஸ்டெக்கும் என்ன வித்தியாசங்கள் பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ அண்ட் கடைசியாக இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்ஸோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் செரி ரெட் கலருங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் லேட்டாச்சு. ஸோ அதனால தான் இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. இதுலேயே ஒரு கிரே கலர் இருக்குது அண்ட் பிளாக் கலர் இருக்குது. ஸோ அதை விட இந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இது சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கு இந்த மாடல் நேம். இதுலேயே நார்மலான சூப்பர் ஸ்ப்ளெண்டர் மாடலும் இருக்குது. பட் இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டர், அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்ஸ் வந்து இந்த மாடலுக்கு வரும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன்ஸ், இந்த டூயல் டோன் அண்ட் ட்ரிபிள் டோன் பேட்டர்ன் எல்லாமே இந்த வண்டிக்கு மட்டும் தான் வரும். நார்மலாக இருக்க சூப்பர் ஸ்ப்ளெண்டருக்கு ஒரு பிளைனான பிளாக் கலர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்டெக் வந்து வாங்குறதுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் அண்ட் ஃபுல்லி கன்சோல் டிஜிட்டல் மீட்டர் தான். ப்ளூடூத் பேரிங் இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இந்த விஷயங்கள் தான் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அந்த மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதோட என்ஜின் ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்குறப்போ 125cc என்ஜின், பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ 10.7 bhp அண்ட் 10.6 Nm ஆஃப் டார்க். ஸோ பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர். இந்த வண்டியோட என்ஜினும் எக்ஸ்ட்ரீம் 125 என்ஜினும் சேம் கிடையாது, ரெண்டுமே வந்து வெவ்வேறு. பட் இதுலேயும் கிளாமர்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் வந்து சேம். ஓகேங்களா? சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாமர் அதில் வரக்கூடிய அந்த ரெண்டு வண்டியோட என்ஜினுமே சிமிலரான 125cc என்ஜின். பட் எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த என்ஜினுக்கும் சம்மந்தம் இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஜின் அது. இதோடைய பவரும் டார்க்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கனால உங்களுக்கு பெட்டர் ரோட் அண்டு பெட்டர் ஹை பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இனிஷியலும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டாப் எண்டும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க. கியர் பாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். உங்களுக்கு அந்த பல்சரோட கியர் பேட்டர்ன் மாதிரி தான். ஃப்ரண்ட் கியர் முன்னாடி, மற்றதெல்லாம் பேக்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கூலிங் சிஸ்டமும் கிடையாது, நார்மலான ஏர் கூலிங் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் கிக்கர் வரும். ஓகேவா? ஏன்னா இதுவே இப்போ ஒரு பெரிய இதாக இருக்குது, பைக்கில் கிக்கர் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஹெட்லைட்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த வெர்ஷன் எக்ஸ்டெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன் ஃபுல் எல்இடி வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் டிஆர்எல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஆர்எல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா சென்டரில் வர மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சின்னதான ஒரு டூம் இருக்கும். கிளாமருக்கு இதோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் நார்மல் வெர்ஷனுக்கு இதோட பெரிய டூமாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு குட்டி டூம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரியரில் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரும். அப்படியே நமக்கு வந்து பிரேக்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக். யூஸ்வலாக எக்ஸ்டெக் மாடலுக்கு உங்களுக்கு வந்து டேரக்ட் வேரியண்ட்டாகவே வந்துடும். ஸோ டிஸ்க் பிரேக் வித் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ரியர் பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். இந்த டெக்னாலஜி நான் கிளாமரில் வந்து சொல்லியிருப்பேன். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆயில் கேன் வந்து நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பிரேக்குக்கான ஆயில் வந்து ரியர்லேருந்து எடுத்துக்கும், ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துக்காது. அட் த சேம் டைம் ரியர் பிரேக் பிடிக்கிறதுக்குமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ஹைட்ராலிக் பிரேக் மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். பட் ஃப்ரண்ட்டுக்கு தான் இந்த ஆயில் போகுமே தவிர ரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. பட் ரியரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மூத்தரான ஒரு பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எடுத்தோடனே டக்குன்னு வந்து லாக் ஆகாதுங்க, அதை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இது ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரியர் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் ஒரு 50% வந்து அப்ளை ஆகிறதுனால மேக்ஸிமம் இந்த கீழே சறுக்கி விழுகிறது, கார்னரில் வந்து தேய்ச்சி விடுறது அந்த மாதிரிலாம் நடக்காது. சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வரலாம். அதுக்காக அந்த சேஃப்டி ஃபீச்சருக்காக இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்க்குன்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் மட்டும் தான், ரியரில் ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயர் சைஸ் 90/90 செக்ஷன் டயர், 18 inches வீல் சைஸ் வந்து வரும். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் சேம் தான். பட் 100 செக்ஷன் டயருமே இதில் வந்து வருது இப்போ வர வேரியன்ஸில். ஸோ 100/90 வச்சுக்கலாம் நீங்கள். 100/90 செக்ஷன் 18 inches வீல் சைஸ் வந்து வருது. ஸோ ஃப்ரண்ட் டயருமே வருது. அதே மாதிரி நீங்கள் ரியர் டயரை கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணி போடணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படியே ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட், நார்மலான ஒரு பல்பு செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெஸ்ட் ரைட் பைக் தான். ஸோ அதனால் நான் நார்மலாகவே ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் பைக்கோட அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நேரோவாக இருக்கும், கஜா முஜான் இருக்காது. ஒரு மாதிரி அந்த பாடி லைன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் சீட்டுமே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியான சீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக மற்ற பைக்கோட சீட்டை விட இந்த வண்டியோட சீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியராக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த குஷன், ஒரு சோஃபாவில் இருக்கக்கூடிய குஷன் வந்து ஈக்குவலாக இதில் வந்து இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி நல்லா பெரிய சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காவது நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சீட், நல்லா பெரிய சீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கும் சரி ரியருக்கும் சரி நல்லாவே இருக்கும். அந்த சப்போர்ட், பாடி சப்போர்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு போகிறதுக்குமே ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து போகும்போது இந்த பைக் வந்து சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அட் த சேம் டைம் இந்த கியர் பாக்ஸ் நான் சொன்ன மாதிரி இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் வந்து வரும். சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறத ஒரு மோனோகிராம் மாதிரி ஒட்டியிருக்காங்க.
இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு மோனோகிராம். டேங்கோட சைஸ்ன்னு பார்க்குறப்போ 12 லிட்டர்ஸ் டேங்க்கு. E20 அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், E20க்கான ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே நம்ம பைக்கோடைய கன்சோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து எக்ஸ்டெக்குக்கான கன்சோல், ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கில் இதே தான் இருக்குது. ஸோ ஒரு ஆரஞ்சு பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மை ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மோட் பட்டன் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஓடோ, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடும். ஸோ இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆவரேஜாக ரன்னிங் டைமில் மைலேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் ஃபியூலோட இண்டிகேஷன்ஸுமே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் பேரிங்கும் இருக்குது. கால் அலர்ட்ஸ் அண்ட் மெசேஜ் அலர்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் நேவிகேஷன்ஸ், அந்த 10x10 நேவிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்காதுங்க, பேசிக்காக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்கான சார்ஜிங் போர்ட்டு, மொபைல்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. i3s வந்து இருக்குது. இப்போ பைக் வந்து i3s ஆனில் தான் இருக்குது. நான் கிளச்சை வந்து பிடிச்சேன்னா இப்போ பைக் ஸ்டார்ட் ஆகும். தெரியுதா? ஸோ இதுதான் என்ஜினோட சவுண்டு, நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இது i3s ஆனுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு லைட்டராக இருக்கும். ரொம்பவே காமான அண்ட் ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் இந்த பைக்கில் வந்து இருக்கும். கிளாமரில் விட இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும். ஏன்னா இது ஏன்னு தெரில, சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் என்றைக்குமே ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. அந்த பழைய ஷைன்லாம் இருக்குல்ல, பழைய 125 ஷைன், கிட்டத்தட்ட அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு தான் இதுலேயும் வரும். நல்ல ஸ்மூத்தரான ஒரு சவுண்டு வந்து நீங்கள் நல்லாவே இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த ஓட இன்னுமே வண்டி வந்து ஸ்மூத்தாகும். ஸோ கன்சோல்ஸ் அண்ட் சுவிச்சஸ் டைப்பில் பார்க்குறப்போ உங்களுக்கு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. i3s பட்டன் வந்து இருக்குது. அட் சேம் டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சுவிச்சஸ் தான். ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வரும். தென் வந்து ஹார்ன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ன் வந்து அடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, டீசெண்டான ஒரு ஹார்னாக தான் இருக்குது. ஸோ யா, i3s நல்லா இருக்குங்க. சீரியஸ்லி இந்த வண்டியோட என்ஜின் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக, சவுண்டு வந்து இல்லாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வந்து இருக்குது. சஸ்பென்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதில் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் வந்து காயில் சஸ்பென்ஷன் தான். ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக இருக்கும். ரோட் பேஸ்லேயும் சரி, அதேமாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோடான ஏரியாஸ்லையுமே சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்வேர் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டோட அந்த சஸ்பென்ஷனுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நைட்டில் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். பட் ஹாலஜனோட உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தாலும் டெப்த் வந்து ஹாலஜன் தான் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த எக்ஸ்டெக் வேரியன்ட் 1,10,000 அந்த ரேஞ்சஸில் வந்து வருது. ஸோ இதே வந்து இது டேரெக்டாக எந்த பைக் காம்படேட்டராக வருதுன்னா SP125க்கு டேரக்ட் காம்படேட்டர். ஏன்னா அதுதான் வந்து ஃபேமிலி ஆப்ஷன்ஸில் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 55 to 60 ஆவரேஜாக கிடைக்கும். பட் இதை விட மைலேஜ் வந்து SP125 பெட்டராக இருந்தாலும் ப்ரைஸ் வைஸ் அதை விட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஸோ இதனால் உங்களுக்கு அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் அதே மாதிரி பைக் வந்து ரகுடாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான அடிப்படிக்கலாம் இந்த வண்டி செம்மையாகவே இருக்கும். உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ அப்படிங்கிறது இவ்வளோ தான். ரொம்பவே ஷார்ட் ரிவ்யூவாக தான் இருந்திருக்கும். ஸோ இதை பற்றி நல்லா டெஸ்டட் ரிவ்யூ நான் இதை பற்றி இன்னும் நல்லா ஓட்டிட்டு இன்னுமே வண்டி எப்படி இருக்குங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சூப்பர் ஸ்ப்ளெண்டரை பற்றி. அண்ட் இதில் கொடுத்துருக்கூடிய டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த எக்ஸ்டெக் அப்படிங்கிறது கொஞ்சம் மைலேஜுக்காக எடுத்துப்பட்ட ஒரு டிசைன் தான். ஸோ உங்களுக்கு இந்த பற்றி அதனாலே ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் வந்து இருக்கும். 125cc ஃபேமிலி ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு 1,10,000 அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பைக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டன் ஆக போகுது. மேபி இந்த வீடியோ போடுறப்போ கூட 50,000 வந்திருக்கலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. ஸோ நம்ம ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ தான் நம்ம 50,000 வந்திருக்கு. இதுவே என்னோட ஃபஸ்ட் மைல் ஸ்டோனை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இது வந்து ஹெல்ப், அதாவது எந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் போடுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்ப் அண்ட் உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.